நமஸ்காரம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவினில் நம் பரசுராமர் அருளாசி பெற்ற நம் குருஜி சதானந்த குருஜி அவர்கள் இன்று நம்மளுக்கு தியானத்தில் நிலைத்து நிற்கும்படியும் அதில் உள் செல்லும் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமாய் அறிவுபூர்வமாய் நமக்கு கற்பிக்கப் போகிறார். அது யாதெனில், இன்று நமக்கு ஒரு சிறப்பான நாளாகும். இந்த நாளில் நாம் செயலாற்றக்கூடிய எந்த ஒரு செயலும் அருமையாக செயல்படுத்தக்கூடிய அந்த புத்தி கூர்மையும் அந்த எண்ணங்களையும் நமக்கு அளித்து அருள்வார். இது யாதெனில், நாம் தியானத்தில் சஞ்சரிக்கும் போது பல மனக்குழப்பங்கள் நம்மை ஆட்கொண்டு நம் தியான நிலையில் இருந்து வெளியேறச் செய்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் இருந்து நம்மை பாதுகாத்த அருளக்கூடிய நம் குருஜியின் அந்த ஆற்றல் மிக்க பேராற்றல் மிக்க இந்த தியானத்தில் நாம் தனித்துவமாய் இருக்கவும் நம் குருஜியின் அருமையான இந்த தியான பயிற்சியில் அந்த பிரபஞ்சத்தோடு நம் குருஜி இணைந்து கரைந்து அவற்றை நமக்காக வழங்குகிறார். யாதெனில், நாம் ஒன்றை உற்று நோக்கும் போது அவை எந்த மனச்சிதறலும் செயலாதபடிக்கு அந்த ஒன்றிலேயே நம் மனம் லயத்து இருக்கும்படியும் அந்த லயத்திருப்பதில் நம் உள் செல்லும்படியும் கூறுகிறார். அது யாதெனில், நாம் ஒரு நிலையில் அமைந்திருக்கும் போது அந்த நிலையிலிருந்து நாம் மாறுபடாதபடிக்கும் வேறு சிந்தனை செல்லாதபடிக்கும் மனதை ஒருங்கிணைத்து செயல்படுவது ஆகும். ஆக்கப்பூர்வமான சிந்தைகளுக்கு நாம் ஆட்கொண்டு இந்த தியான நிலையை உயர்நிலை தியானமாகவும் மேல்நிலையாகவும் பிரபஞ்சத்தோடு நம்மளை ஐக்கியமாக்கி கொள்ளும் தியானமாகவும் நம் குருஜி நமக்கு அளிக்கிறார். யாதெனில், ஒரு பொருளை நாம் உற்று நோக்கும் போது அந்த எண்ண அலைகள் நம்மள் சிதறாதபடிக்கு பாதுகாப்பதை போல் நம் தியானத்தில் உட்காரும் போது அந்த மைய கருத்து அந்த பிரபஞ்சத்தை நோக்கி நம் மனது செல்லும்படியும் அமைந்து விடுமானால் அந்த பிரபஞ்சத்தோடு நம் ஆன்மா பயணித்து விடும். அந்த பயணம் நம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அண்டங்களையும் நாம் காணலாம். அண்டங்களும் பேரண்டங்களும் சூரியன், சந்திரன், இந்த பூமியும் நாம் உற்று நோக்கலாம். யாதெனில், இது தெளிவாக நம் குருஜி கூறுகிறார். இந்த உடலில் இருந்து அந்த ஆத்மாவானது இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு கணப்பொழுதிலும் நம்மை சுற்றி வருகிறது. யாதெனில், நம்மை சுற்றி 7 வானவில் வளையங்கள் என்றால் நாம் இங்கிலீஷில் ரெயின்போ என்று சொல்வோம். அந்த 7 வளையங்கள் அருமையான வளையங்கள், நம்மளுக்கு பாதுகாப்பாய் அமைந்த வளையங்களாய் நாம் இந்த தியான நிலையை மேம்படுத்தக்கூடியதாய் இருக்கும்படிக்கு நம்மை பாதுகாப்பதாகவும் நம் குருஜி கூறுகிறார். அதனை ஏற்று நாம் இந்த பதிவினை மேற்கொண்டு என்ன சிதறல்கள் செல்லாதபடிக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்படுத்தவும் நம் சதானந்த குருஜி பரசுராமரின் அருள் பெற்ற அவரின் சிஷ்யராகிய நம் சதானந்த குருஜி அவரின் சொற்களை நாம் மேற்கொண்டு செயல்படும்படியும் அந்த பிரபஞ்சத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்திக் கொள்ளும்படியும் அவர் கூறுகின்ற கருத்தினை ஏற்று நாம் செயல்படுவோமாக. ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் ஸ்ரீ சதானந்தம்.